வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் இன்டர்ன்ஷிப், எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வரப்போ இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக போய் படிச்சிங்க அப்படின்னா தான் அதுக்கு போய் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில் போய்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ பேக் எண்டில் எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் அண்ட் நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அந்த கம்பெனியில் போகிற பர்சன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்படின்னா எங்கெங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குது அண்ட் அவங்கள்ட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு வேவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கெரியர் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம காலேஜ் படிச்சிருக்க ஒரே நேரவாக தான் நம்ம மைண்ட் இருக்கும். இன்கேஸ் நம்ம எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் போனோம் அப்படின்னா ஒய்டாக நம்ம மைண்டு ஸ்ப்ரெட் ஆகி ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாப்பப் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஸ்கில்ஸ் சொன்ன மாதிரி டெவலப் ஆகும் அண்ட் ரெஸ்யூமும் ஈஸியாக என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக போகிறதுக்கு எங்கேயாச்சும் இன்டர்ன்ஷிப் பண்ணி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப் நம்ம கம்பெனியில் பண்ணிங்கன்னா யார் உங்களுக்கு சொல்லித்தர போகிறா அப்படின்னா ஸோ மைக்ரோசாஃப்டோட மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட வெங்கடேஷன் சார் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அவர் வாங்கின அவார்ட்ஸ் தான். அண்ட் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பை சஜஸ்ட் பண்ணது அண்ட் அவங்க தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம கிட்ட இன்டர்ன்ஷிப்பாக இருந்து படிச்சு பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்க இந்த 3 பேரும். ஸோ அடுத்த டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் பே பண்ணி அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்பே ஒர்க் பண்ணி பார்த்தா இன்னொரு வைடான ஒரு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் படிக்க போகிற அந்த கோர்ஸை பற்றி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ அதாவது எந்த இடத்துலேருந்து வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ அது ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட் ஆகிடுச்சு, அதாச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ சம்மர் இன்டர்ன்ஷிப்னா ஒன்றும் கிடையாது. ஸோ குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் ஆஃப் டேஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 மந்த்து 1 மந்த்து அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இருக்கா தான் ஸோ சம்மர் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ் டைம்ஸில் தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் சம்மர் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு பேருங்கிறதே வந்துச்சு. ஸோ ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ அதாவது ஏதாச்சும் ஒரு சயின்டிஃபிக்கான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஐஓடிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு சர்க்யூட் எப்படி பில்ட் ஆகுது, அது எப்படி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸில் கவர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஃபுல்லாக ஒரு அகாடமிக் செமஸ்டர் ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபைனல் இயரில் மோஸ்ட் ஆஃப்லி அதுதான் பண்ணுவாங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கப்பே எக்ஸ்பீரியன்ஸாக அந்த ஒரு பர்டிகுலர் 6 மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ உங்களோட வேக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த இன்டர்ன்ஷிப் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை படிக்கலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பை எப்படி ஃபைன் பண்ணுறது, எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஸோ கூகுளுக்கு போய்க்கங்க, காஷ் இன்ஃபோடெக் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்கை பார்ப்பாகும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட காஷ் இன்ஃபோடெக் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இன்டர்ன்ஷிப் அப்படின்னு மேலே உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷனாக பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப் கொடுக்கலாம். எம்பிஏ இருக்குது அண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்டர்ன்ஷிப் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப் கொடுத்து உள்ளே வந்திருக்கேன். ஸோ ஸ்க்ரால் பண்ணி பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப் இருக்குது, எம்பிஏ இன்டர்ன்ஷிப் இருக்குது அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்டர்ன்ஷிப் இருக்குது அண்ட் ஆல்சோ ப்ரோக்ராமிங் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ ஆன்லைன் வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப்புக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ண அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நாள் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ எதுக்காக இன்டர்ன்ஷிப் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் எந்த மாதிரினா ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ நாள் அந்த கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்பை எப்படி நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவு டு அப்ளை இன்டர்ன்ஷிப். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு லிங்க் ஒன்று இருக்குது தெரியுங்களா? ஸோ kashinfotech.com இன்டர்ன்ஷிப் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இப்போ ஒரு கோர்ஸ்க்குள்ளே நான் போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரால் பண்ண ஒரு ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஓகேங்களா? ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ஃபார்மு எஸ். ஸோ இங்கே எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி கீழே போயிட்டே வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபார்ம் எஸ். இந்த ஃபார்மில் நேம், இமெயில், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப்
அண்ட் என்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ எது நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்களா, இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்களா, ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஃபார்ம் ஆயிரும். எங்கள் ஆளுங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயமோ அதை கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுப்பாங்க. இன்கேஸ் அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்பட தேவையில்ல. ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதே ஃபார்ம் உங்களால் ரைட் ஹேண்ட் சைடு உங்களால் பார்க்க முடியும். சேம் சார்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தான். நேமு, இமெயில், மொபைல், வாட்ஸ்அப் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி உங்களுக்கு என்ன இன்டர்ன்ஷிப் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ். அண்ட் உங்களுக்கு மேலே ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஸோ கோர்ஸ் நீங்கள் எங்கள்கிட்ட படிக்க போகிறீங்க, அதில் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். ஸோ இதான் எங்களோட யூசர் ஐடி காஷ் இன்ஃபோடெக் அப்படிங்கிறது. அந்த ஐடியை சர்ச் பண்ணி அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணி எங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை மெயில் ஐடி உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா மெயில் ஐடிஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லை இதில் எதுவுமே எனக்கு வேணாம், நான் நேர்லேயே வரேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அட்ரஸும் இங்கே உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த மீடியமில் வேணால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணுமோ இல்லை கோர்ஸ் வேணுமோ இல்லை ஜஸ்ட் ஃபார் என்கொயரி வரேன் எப்போனாலுமே நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? Yeah, thank you people.